வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்துணர்ச்சிதரும் யோகாசன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நம்ம பண்ண போகிறது லப்பா ஆசன். லப்பா ஆசன் எப்படி பண்ணுறது அப்படின்னா, இட்ஸ் எ ட்ராகன் ஃப்ளை. லப்பானா ட்ராகன் ஃப்ளை, தும்பிக்கை பறக்குது இல்லையா, அது மாதிரி இங்கே பறக்க போகிறதில்ல. ஆனால் படுத்துட்டு கைகள் ரெண்டும் உள்பக்கமாக மடிச்சுக்கிறது. இதனால் என்ன அப்படின்னா, ஷோல்டர் பெயின் ஃபஸ்ட்டு. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தண்ணி இறைப்போம் கிணத்துல, அல்லது துணி துவைக்கிற மாதிரி வேலை இருக்கும், இல்லது நான் ரொம்ப நேரம் காய்கறி நறுக்கிற மாதிரி வேலை, இல்லைன்னா அயன் பண்ணுற வேலை. இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது இந்த ஷோல்டர் பெயின் நிறைய இருக்கும். சில பேர் லாங் ட்ரைவ் பண்ணுவாங்க, கார் ஓட்டுவாங்க, அவங்களுக்கு இது ரொம்ப வலிக்கும் அந்த தோள்பட்டை. இதுக்கு நீடில் த த்ரெட்னு ஒரு ஆசனம் ஏற்கனவே பண்ணியிருக்கோம். ஆனால் இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். நீட்டாக படுத்துக்க போகிற மக்கராசனில் அடுத்து உங்கள் கைகளை உள்பக்கமாக, வலது கை இடது பக்கமாகவும் இடது கை வலது பக்கமாகவும் இழுத்துகிட்டே வருவோம். ஒரு நல்ல ஸ்ட்ரைட்டாக டீ ஷேப் வந்துடும் உடம்பு. அப்புறமா உங்கள் தலையும் கொஞ்சம் முன்பக்கமாக வளைச்சிங்கன்னா உங்களை கை நல்லா அழுந்தி கொடுக்கும். அதே நேரத்தில் முதுகு எலும்பும் கழுத்தும் கூட அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், லகுவாக இருக்கும். இது மாதிரி பண்ணிங்கன்னா நாள்பட இருக்கிற ரொம்ப நாள் இருக்கிற தோள்பட்ட வலியும் சரியாகும். காலர் போன் நல்லா செட்டாக இருக்கும். உங்களுடைய கையில் இருக்கிற இந்த ஆர்ம்ஸோட போன் நல்ல ஸ்ட்ரென்த்தனும் கொடுக்கும். அதுக்குள்ளே இருக்கிற நாலு நரம்புலாம் அதில் தன்மை போய் உட்காரும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி செய்வோம் பார்ப்போங்களா? நேரில் இந்த லப்பாசன் பண்ணணுன்னா வஜ்ராசன் உட்காந்து நிலை பண்ணலாம், அல்லது மக்கராசன் படுத்துட்டோ பண்ணலாம். முதல்ல நேராக படுத்துட்டுறீங்க. அப்போ முதல்ல உங்கள் வலது கையை உள்பக்கமாக கொண்டு போய் இடது கையில் தோள்பட்ட வரைக்கும் கொண்டு போகிறீங்க. அப்புறமா இடது கையை இழுத்து வலது கை தோள் பக்கமாக வைக்கிறீங்க. ஒரு முறை செய்கிறேன் பாருங்கள் நிதானமாக. அதாவது இந்த நிலையில் வரும்போது நீங்கள் மூச்சு விட்டு இருக்கிறீங்க. திருப்பி மூச்சு இழுத்த பிறகு மறுபடியும் ஆப்போசிட் பண்ணி இப்போ இடது கை முதல்ல கொண்டு போகிறீங்க, அப்புறமா வலது கை. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் பண்ணலாம். உங்களுடைய கழுத்து பகுதியினால அழுத்தம் கொடுக்கறதுனால உங்களுக்கு அதில் ரத்த ஓட்டம் மண்டைக்கு நிறைய போகும். அதனால் மூச்சு விட்டு நிலையில் 10 கவுண்ட் வச்சுக்கோங்க. திருப்பி மறுபடியும் எழுந்து கேட் போஸ்க்கு வரீங்க. மறுபடியும் வஜ்ராசனம் உட்காருங்க. முதல்ல நீங்கள் வலது கை எடுத்துன்னு போங்க, அப்புறமா இடது கை பண்ணுங்கள். இங்கே தோள்பட்டை நல்லா யாரோ அழுத்தி விட்ட மாதிரி நல்லா இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும், வலியெல்லாம் தெரியாது. அதே மாதிரி முதுகெலும்பு ஒரு நல்ல கழுத்து பகுதி வளைஞ்சி பின்பக்கம் முதுகெல்லாம் நல்லா அழுத்தம் கொடுக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். நேயர்களே, நாம் இப்போ மறுபடியும் முன்பக்கம் வழியாக அந்த ஆசனம் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். முதல்ல நேராக கேட் போஸ் மாதிரி வரீங்க, மக்கராசன் படுத்துக்கிறீங்க. இப்போ 2 காலம் ஒன்றா சேர்த்து வச்ச பிறகு முதல்ல என்னோடய வலது கை எடுத்துன்னு போகிறேன், தோள்பட்டை பற வரைக்கும் போகிறேன். இப்போ இடது கை எடுத்துன்னு போகிறேன், ஸ்ட்ரைட்டாக வரணும். இப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ இடது கை எடுத்துன்னு போகிறேன் கீழே. இது மாதிரி 3 அல்லது 5 முறை பண்ணலாம். இடது வலது மாற்றி மாற்றி பண்ணுங்கள். பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக அந்த தோள்பட்ட வலி குறையும், ஆனந்தமாகவும் இருக்கும், ஃப்ளெக்சிபிள் ஆகும். மறுபடியும் கேட் போஸ் போயிட்டு பூனை மாதிரி போயிட்டு திருப்பி மறுபடியும் வஜ்ராசனம் உட்காரு. இந்த ஆசனம் பண்ண உங்களுக்கு கழுத்து வலி, தோள்பட்டை வலி, காலர் போன் ப்ராப்ளம் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். இதுக்கு மாற்று ஆசனம் பண்ணணுன்னா நீங்கள் முத்ரா வச்சுட்டு
லெஃப்ட் ரைட் ஒரு முறை இழுத்து விட்டிங்கன்னா அதோட பொசிஷன் அந்த தன்மை கரெக்டாக வந்துடும். இதுக்கு வந்து தனியாக மாற்று ஆசனம்னு கிடையாது, ஜஸ்ட்டு கை ரொட்டேட் பண்ணுறது மட்டும் பண்ணால் போதும். இதுக்கு காலபோன் ப்ராப்ளம், அதில் கிராக் இருக்கிறவங்க, தோள்பட்டையில் பிளேட் வச்சவங்க அவங்களாம் இந்த ஆசனம் பண்ண வேண்டாம். மற்றபடி எல்லோரும் குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் இந்த ஆசனத்தை பண்ணலாம். பழக பழக எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஏன்னா நேர்களே, இன்றைய தினம் நம்ம நல்ல ஒரு லப்பா ஆசனம் செஞ்சு பார்த்தோம். அது எப்படி பயன்களாக இருக்குதுன்னு பார்த்தோம். கூடவே ஒரு ஹெல்த்தி டிப்ஸ். இளநரை, சின்ன வயசில் நிறைய பேருக்கு முடி நரைச்சி போயிருக்கும். இது எப்படினால வருது அப்படின்னா விட்டமின் டிஃபெல்ட்டு சில பேருக்கு இருக்கும், பரம்பரையும் இருக்கும். அதை கொஞ்சம் போக்கணும் அப்படின்னா ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. ஓமம் அரைச்சி வச்சுக்கணும். ஒரு 25 கிராம் ஓமம் எடுத்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் ஒன்று கொட்டை நீக்கி அந்த காயை மட்டும் நறுக்கி வச்சுக்கோங்க. அதே போல் கருவேப்பிலை ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் 250 கிராம், ஒரு 250 மில்லி. இப்போது அந்த நெல்லிக்காயை அரைச்சி வச்சுருக்கீங்க, ஓமத்தை பொடி பண்ணி வச்சுருக்கீங்க, கருவேப்பிலையும் பொடி பண்ணி வச்சுருக்கீங்க. அல்லது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷு லீஃப் கிடச்சதுன்னா அது 25 கிராம் அரைச்சி மையை அரைச்சி வச்சுக்க, தண்ணி விடாமல். இந்த எண்ணெயை சூடாக்கிட்டு சூடாக இருக்கும்போதே இதை மூணுத்தையும் சேர்த்து வச்சுடுங்க. ஒரு சொடன்னு சத்தத்தோடு அடங்கிடும். கொஞ்சம் 2 நாள் இல்லை 1 நாள் அப்படியே வச்சுருந்திங்கன்னா மேலிட்ட ஒரு நல்ல எண்ணெய் அதோட கூட சேர்ந்து இந்த கருவேப்பிலை ஓமம்லாம் சேர்ந்து நெல்லிக்காயும் சேர்ந்து அதோட ஜீராலாம் சேர்ந்து வந்து மேலே நிற்கும். ஒரு கருநிறமாக இருக்கும், கொஞ்சம் இளம் பச்சை கருநிறமாக இருக்கும். அந்த எண்ணெய் நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தலையில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு அப்புறம் குளித்து பாருங்கள். 1 மாதம் கூட ஆகலாம் சில பேருக்கு. வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் குளிக்கும்போது இந்த அப்ளை பண்ணிட்டு அப்புறம் குளிச்சிங்கன்னா, சீக்கப்பட்டு குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இளநீர் போயிடும். நல்ல முடியோட வேர்க்காலெலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். முடி கொட்டுதலும் உதுதலும் குறைஞ்சிரும். ஏன்னா இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு லப்பாசன் செஞ்சு பார்த்தோம். கூடவே ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். மீண்டும் நாளைக்கு இதே போல் புத்துணர்ச்சி யோகாசன நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.